OnePlus Bullet Wireless Set 2 அப்படிங்கிற இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதோட யூஸ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்க்கலாம். அப்டேஷன் வெர்ஷனாக தான் இருக்குது. ஸோ பேஸில் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணியிருக்கிறாங்க. 12.5mm டைனமிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறனால வால்யூம் பயங்கரமாக இருக்குது. OnePlus Bullet Wireless Z2ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கவர் பழைய கவரே ஒயிட் அண்ட் ரெட்டில் கொடுத்துருக்குறாங்க. OnePlus Z2 Bullet Wireless அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடலை பார்க்கும் பொழுது மிக பயங்கரமாக இருக்குது. ஹெட்ஃபோனும் நம்மளுக்கு வந்து ஓரளவு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தொட்டு பார்க்கும்போது ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. அதை நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது OnePlus Z2க்கும் OnePlus Z2க்கும் வித்தியாசம் பெரிய அளவில் இல்லாட்டாலும் கூட ஓரளவுக்கு இதோடைய வெயிட்னஸ் வந்து அதோடைய கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வித்தியாசம் பழைய Z புல்லட் ஒயர்லெஸ் ஹெட்டோட இந்த Z2வோடைய பேஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, நச்சுன்னு இருக்குது. ஸோ ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மிடில் ரேஞ்சுக்கு வேணும் அப்படிங்கிறத இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை பொறுத்தவரை நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட்லேயும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கூட்டாக குறைக்குது. சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. 3 டேப் பண்ணிங்க அப்படின்னா காலுக்கு போயிடும், 2 டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங்குக்கு போயிடும். மேக்னட்டிக் காயில் மாதிரி நம்ம காதில் வைக்கிற பேடில் ஏர் டிப்ஸில் கொடுத்துருக்கறனால அதை ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாட்டு கேட்காது. அந்த ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாட்டு வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகிரும். ஸோ 2 மிஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க, ரெட்டு ஒயிட்டு அப்படிங்கிற 2 மிஷன் லைட்டு கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் கிடச்ச உடனே உங்களுக்கு அது இண்டிகேஷன் காணிக்கும். ஸோ OnePlusங்கில் அவங்களுடைய பிராண்டை நான் நேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கையில் வச்சுருக்கிற போது ஸ்லிப்பரி அளவாக அந்தளவு இல்லாத மாதிரி இருக்குது. ப்ளஸ் பட்டன் பார்க்குறீங்க நீங்கள், அது மாதிரி மைனஸ் பட்டனும் இருக்குது. ஆல்ரெடி உள்ள எல்லா மாடலில் உள்ள மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோடைய குவாலிட்டிங்கிறது அந்த சவுண்டில் தான் உங்களுக்கு இந்த பேஸ் வித்தியாசம் தெரியும். என்னை பொறுத்தவரை ஏர் டிப்ஸில் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கிரில்லு மாதிரி கொடுத்துருக்கறனால அதில் உங்களுக்கு அதிகமான அந்த டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இது போக என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேனுவல் கைடு மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன புதுசாக ஒரு இதுலேயும் OnePlus கொடுத்துருக்காங்க. ரெட்டும் ஒயிட்டும் தான் OnePlusோடைய பிராண்டோடைய இதுவும் போல் இருக்குது. சார்ஜ் 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 மணி நேரம். போக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வேறு ஏதாவது OnePlus ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நம்ம கண்டினியூவாக எடுக்க போகிறது இல்லை. ஸோ இது நம்மளுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யூஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அது போக வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, பட்ஸ் ஒரு 3 செட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய சைஸு, ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்காமல் நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலையும் சார்ஜ் பண்ணதுக்கு இதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குவாலிட்டியாக டைப் சி டைப்பில் கொடுத்துருக்கிறது நம்ம கூட கொஞ்சம் ஸ்பெஷல் அம்சமாக இதில் இருக்குது. அடுத்ததாக நமக்கு இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம இண்டிகேஷன் லைட்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜ் ஆகிட்டா சார்ஜ் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சைடில் டைப் சி போர்ட்டை வச்சு சார்ஜ் பண்ணதுக்காக ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து வேல்யூபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன்றும் சாஃப்டாக கிடையாது, டக்குன்னு அத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீட்டாக கொடுத்துருக்கிறதுனால மேன்மேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த OnePlus Bullet Wireless Set 2 அப்படிங்கிற இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதோடைய யூஸ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்துருவோம். சவுண்டு குவாலிட்டியும் செக் பண்ணிடுவோம். கழுத்தில் கரெக்டாகவே ஃபிட் ஆகுது, ஸ்லிப்பரி இல்லை. கொஞ்சம் லைட்டாக ரப்பர்லேயும் கொஞ்சம் லைட்டாக கிரிப்னஸ் கொடுத்துருக்கறனால வழுகலை. ஸோ இந்த பட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசும் கொடுத்துருக்குறாங்க, ஸ்மால் சைஸும் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் காதுக்கு ஏருக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் இதை கரெக்டாக பாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குதுங்க, நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு OnePlus Bullet Wireless Set 2. ஸோ 2000 ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த OnePlus Set 2 அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டை நீட்டாக வாங்கிக்கலாம். ஃபுல் பிளாக்கில் கிடைக்குது, இந்தியா வேரியண்ட்டு. ஸோ நல்லா இருக்குது, நீங்கள் நீட்டாக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வாரண்டியை கிளைம் பண்ணி தான் அதை 2வது இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுனால நான் தைரியமாக சொல்லுவேன், வாரண்டியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் நீ கஸ்டமர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்கள் ஏரியாவில் அதோடைய கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். 12.5mm டைனமிக் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோடைய சவுண்டு பேஸ் வந்து நல்லாவே இருக்குது இதில். ஸோ இது போக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோடைய சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதையும் தாண்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு லைட்டாக கால் கனெக்ட் கட் ஆகிறதோ சாங் கட் ஆகிறதோ உங்களுக்கு செய்யலாம். ஸோ 2000 ரூபாய் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஸோ கொடுக்குற 2000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறது கேட்டால் என்ன பொறுத்தவரை ஒர்த்தாக இருக்கலாம். இதை நான் உங்கள்கிட்ட சஜஷன் பண்ணுறேன். ஸோ நீ வாங்குறது வாங்காதது உங்களுடைய விருப்பம். பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலோட இறங்கிருங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.